சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் மீது ஐகோர்ட் பிடிவாரண்டை பிறப்பித்துள்ளதா? அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பல்வேறு முறைகேடு அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவுகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சாட்சிகள் அனைத்தையும் ஸ்டாலின் அவர்களே கலைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர்கள் பினாமிகளது ஒட்டுமொத்த பட்டியல்களையும் தயாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது சாட்சிகள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதற்கு காரணம் தமிழகத்தில் ஆளும் திமுகவை எதிர்த்து யாரேனும் சாட்சியை கொடுத்தால் நிச்சயம் அவர்களுக்கு பிரச்சனை வரும் என்ற காரணத்தினால் சாட்சிகள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பினர்கள் நீதிமன்றத்தில் கூறியுள்ளனர். இதனால் நீதிமன்றம் திமுகவின் அமைச்சர்களிடம் நிச்சயமாக விசாரணை நடத்தப்படும். அதற்கு ஸ்டாலின் அவர்கள் துணை புரிந்தால் நிச்சயம் அவருக்கும் பிடிவாரண்ட் மூலமாக சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் என்பதை நீதிமன்றம் எச்சரிக்கை செய்துள்ளது. அனைத்து ஒட்டுமொத்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நீதிமன்றம் நிச்சயமாக பெற்றுத்தரும். அதில் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, சாட்சிகளை அளிப்பதற்கு உதவி செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும் என்பதற்கேற்ப நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்த திமுகவும் தோல்வி அடையும் என்று மக்கள் நினைப்பதாகவும் பிரச்சாரங்களில் எடப்பாடிக்கு ஆதரவுகள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். தற்பொழுது பிடிவாரண்ட் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை செய்தது சரியா தவறா என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 4 ஆண்டுகால ஆட்சி எப்படி இருந்தது என்பதையும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.